பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கு குறித்தான சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் முழு குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய இந்த பாடத்திட்டத்தில் இப்போது நாம் 42வது பக்கத்தை பார்க்க போகிறோம். 3ஆம் ஜுஸுவை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஆரம்பம் செய்து 41வது பக்கத்தை திங்கட்கிழமை பார்த்து இப்போது நாம் புதன்கிழமை 42வது பக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், பேஜ் நம்பர் 42. சென்ற பக்கம் 41வது பக்கம் தீர்க்க ருசுல் என்று ஆரம்பித்தது. 4 வசனங்கள் 4 பாயிண்டராக படித்தோம். 41:7 என்ன படித்தோம்? தூதர்கள் பற்றியான செய்தி, தூதர்களினுடைய மகத்துவம். 41B பார்த்தோம், ஈமான் கொண்டவர்களை நீங்கள் செலவிடுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள், மறுமைக்கு முன்பாக நல்லா தான் சொன்னோம். 42C பார்த்தது தான் ஆயத்துல் குர்சி. மாஷா அல்லாஹ் 10 வாக்கியம் அதை பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்னு கஸீர் நம்மளுடைய கருத்தின்படி 41D நம்ம கடைசியாக பார்த்தது மார்க்கத்தில் மதத்தில் கட்டாயம் இல்லை. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விளக்கங்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து 42வது பக்கம் பேஜ் நம்பர் 42. இதில் நம்ம 3 வசனங்கள் தான் பார்க்க போகிறோம். 257, 58, 59. முதல் வசனம் முதல் பாயிண்டர், 2வது வசனம் 2வது பாயிண்டர், 3வது வசனம் 3வது பாயிண்டராகும், 4வது பாயிண்டராகும். அது பிரிக்கப்படுகிறது. 42A என்ன? அல்லாவே பாதுகாவலன். அல்லாஹ் தன்னை எப்படி பாதுகாவலனாக சொல்லி காட்டுறான். 2வது 42B இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் நம்ரூத் என்றே இதை நாம் சொல்லி பழகிருக்கிறோம். அதனுடைய சரியான பேர் என்னங்கிறதே நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உச்சரிப்போடு நான் சொல்கிறேன். அந்த ஒரு வரலாறு வரப்போகுது, சுருக்கமான வரலாறு. 3வது 42C பார்க்க போகிறது கிராமத்தை கடந்து சென்ற ஒருவர். அவர் யார்? அவரை பற்றியான செய்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். உணவு பானங்கள் மற்றும் கழுதை எல்லாத்தில் ஒரு அத்தாட்சியாக அங்கே காண்பித்தது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? பாருங்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون. பாருங்க, அல்லாஹ் இருக்கிறான். வலியுல்லதீன ஆமனு. வலி என்றால் பொறுப்பாளி. திருமணத்தில் சொல்லல, இந்த பெண்ணுக்கு யார் வலி அப்படின்னா பொறுப்பாளி யாருங்கிறத சொல்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், பொறுப்பாளன். அல்லாவே வலியுள்ளதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு பொறுப்பாளியாக, பொறுப்பாளனாக, பொறுப்பேற்கக்கூடியவனாக, பொறுப்பேற்றவனாக இருக்கிறான். அந்த பொறுப்பு என்ன? யுஹ்ரிஜுஹும் மினல் ஸுலுமாத்தி இலன் நூர், அவர்களை இருள்களிலிருந்து, ஸுலுமாத்னா இருள்களிலிருந்து, இலன் நூர் பிரகாசத்தின் பக்கம் இறைவன் வெளியேற்றுகிறான், அவர்களை கொண்டு செல்கிறான் என்று பொருள். இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்குது. சரி, நான் முதல்ல ஆயத்தை முடிச்சிடுவோம். வல்லதீன கஃபரு, யார் இறை நிராகரிப்பாளர்களோ அப்படின்னா காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்களே. அவுலியாஹும், வலியுனுடைய பன்மை அவுலியா, அவர்களுடைய பொறுப்பாளர்கள், தோழர்கள், என்ன அர்த்தம் வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய பொறுப்பாளிகளாக, தோழர்களாக இருப்பவர்கள் யார்? அத்தாகூத், ஷைத்தான்கள். சென்ற வசனத்தில் வந்துச்சுல, ஃபமயக்ஃபுர் பித்தாகூத்தி, ஷைத்தான்கள். இந்த ஷைத்தான்கள் தான் அவர்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? யுஹ்ரிஜூனஹும், இவர்களை அவர்கள் வெளியேற்றுகிறார்கள். மினன் நூரி, பிரகாசத்திலிருந்து, அல்லாஹ் கொண்டு வந்து வச்சிருக்கக்கூடிய பிரகாசத்திலிருந்து, இலா ஸுலுமாத், இருள்களின் பக்கம் இவர்களை வெளியேற்றுகிறார்கள், கொண்டு செல்கிறார்கள். உலாயிக்க, இப்படிப்பட்ட இவர்கள் இருக்கிறார்களே, அஸ்ஹாபுன்னார், நரகவாசிகள். இப்படிப்பட்ட ஷைத்தான்களோடு தோழமை வைத்தவர்களும் அந்த ஷைத்தான்களும் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அந்த நரகத்தில் அவர்கள் என்றென்று நிரந்தரமாக இருப்பார்கள். இப்போ பாருங்க, அல்லாஹ் இருள்களில் இருந்து வெளிச்சத்தின் பக்கம் தனது அடியார்களை கொண்டு வருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல ஒரு அழகான குறிப்பை இப்னு கஸீர் சொல்கிறாங்க. அல்லாஹ் பாருங்களேன், மினா ஸுல்மி இலன் நூர்னு சொல்லலை, இருளிலிருந்து பிரகாசம் சொல்லலை. இருள்கள் பன்மையாக சொல்லி பிரகாசத்தை ஒருமையாக சொல்கிறான். அதே மாதிரி அடுத்து சொல்லும்போது பிரகாசத்தை நூர் என்று ஒருமையாக சொல்லி அதிலிருந்து இருள்கள் ஸுலுமாத் என்று பன்மையான பதத்தில் சொல்லி அதன் பக்கம் அவர்கள் இழுத்து செல்கிறார்கள்னு சொல்கிறான். நூறுக்கு கூட பன்மை இருக்குது, அன்வார், பிரகாசங்கள்னு சொல்லி. ஆனால் அதை அதெல்லாம் பயன்படுத்தலை. இதனுடைய நோக்கத்தை சொல்கிறாங்க. அதாவது லிஅன்னல் ஹக்க வாஹிதுன், சத்தியம் என்பது ஒன்றுதான்.
வல் குஃப்ரு அஜினாசுன் கசீர். ஆனால் குஃப்ர் என்பது இடை நிராகரிப்பு வழிகேடு என்பது அது பல்வேறுபட்டதாக இருக்கிறது, அனைத்தும் அசத்தியமானதாகவும் இருக்கிறது. அதனால் சத்தியம் என்பது அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய நேரான பாதை என்பது அது ஒன்று. அதனால் அதை 100ஆக சொல்லப்படுகிறது. இதுக்கு ஆதாரம் இதே போன்ற சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். சூரா அன்ஆம்ல 153வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது, 6வது சூராவுடைய 153ல் பாருங்கள், வன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான பாதையாகும். ஒரு பாதைன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபத்தபிஊஹு, அதை பின்பற்றுங்கள், அதாவது அந்த பாதையை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல, ஆனால் பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். அப்போ நேரான பாதை ஒன்றுன்னு சொல்லிட்டு மற்ற பாதைகள் ரெண்டு ப்ளூரலில் பன்மையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி போனீங்கன்னா நீங்கள் வழிகேட்டுருவீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் அனாம், அதே அனாமுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்லும் போது வஜஅல ஸுலுமாத்தி வன்னூர், அல்லாவே இருள்களையும் பிரகாசத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான். அப்போ பல இருள்கள் இருக்கிறது, பல வழிகேடான பாதைகளும் இருக்குது, நேர்வழியான பிரகாசமும் இருக்குங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி சூரா நஹல்ல 16வது சூரா நஹல்ல 48வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அழகா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அனில் யமீனி வஷமாயில், வலது பக்கம் இடது பக்கங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வலது பக்கம் என்பது ஒன்று தான். அல்லாஹ் வலதுங்கிறது நன்மைக்காக சொல்லுவான், சரியானதுக்காக சொல்லுவான். அப்போ சரியான வழி என்பது வலது பக்கம். இடதுங்கும் போது ஷிமால்னு சொல்லாமல் ஷமாயில், இடது பக்கங்கள்னு சொல்ல. அப்போ நிறைய வழிகேடான விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியும். அப்போ நேர்வழி என்பது ஒன்று, அது ஒரே வழி தான், சொர்க்கத்துக்கான வழி ஒரே வழி தான், அல்லாஹ் ரசூல் காட்டக்கூடிய வழி. வழிகேடுகள் தான் பல பேர்களில் இருக்கும். இஸ்லாம் ஒன்று தான், ஆனால் வழிகேடுகள் மற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் அது பல பேர்களில் அந்த வழிகேடுகள் இருக்குது. இப்படி சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்களா, இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, இப்படி பல கூட்டங்கள் பல மாதிரியாக அது பல்வேறுபட்டு இருக்கிறது. இது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான், மாஷா அல்லாஹ், வழிகேட்டிலிருந்து மக்களை பிரகாசத்தின் பக்கம், இருளிலிருந்து பிரகாசத்தின் பக்கம், ஹிதாயத்தின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுறான். அவர்கள் அல்லாஹ்தாலா வழி நடத்துகிறான். ஆனால் ஷைத்தான் வழியை பின்பற்றணும்னு நினைக்கிறவங்க, ஆசைபாசங்களுக்கு கட்டுப்படுறவங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படிப்பட்ட பிரகாசத்திலிருந்து அவங்க வழிகேட்டை தேர்வு செய்து இருளுக்கு போயிடுறாங்க. இதுதான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். புரியுதா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், இதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வசனம் அடுத்த பாயிண்டில் வருது, இப்ராஹிம் மற்றும் நம்ரூத். ஓகேயா? ألم تر إلى الذي حاج إبراهيم ألم تر إلى الذي حاج إبراهيم في ربه أن آتاه الله الملك إذ قال إبراهيم ربي الذي يحيي ويميت قال أنا أحيي وأميت قال إبراهيم فإن الله يأتي بالشمس من المشرق فأت بها من المغرب فبهت الذي كفر والله لا يهدي القوم الظالمين. அலம் தர நபி, நீர் காணவில்லையா, நீர் பார்க்கவில்லையா, இதை நீங்கள் பார்க்கல, இது நீங்கள் கவனிக்கலை, இது நீங்கள் சிந்திக்கலை அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நினைப்படுத்துகிறான். இல்லல்லதி, இவனை நீங்கள் பார்க்கவில்லையா, எவன் ஹாஜ தர்க்கம் செய்தான், ஹஜ்ஜ யஹுஜன ஹஜ்ஜு செஞ்சான், ஹாஜஜ அப்படிங்கிறது வந்தது ஹாஜ. அப்போ ஹாஜ என்று சொன்ன, ஹாஜ யுஹாஜு அப்படின்னு சொன்னால் தர்க்கம் செய்கிறது, விவாதம் செய்கிறது. எல்லாம் சொல்கிறான், ஹாஜ இப்ராஹீம, இப்ராஹிமோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தர்க்கம் செய்தவனே நபி நீர் பார்க்கவில்லை, ஃபி ரப்பிஹி, தனது இறைவன் விஷயத்தில், இறைவன் உண்டா இல்லை என்ற விஷயத்தில் இறைவன் இல்லை என்று தர்க்கம் செய்தவனை நபி நீர் பார்க்கவில்லையா? எதனால் தர்க்கம் செஞ்சான்? அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க், அல்லாஹ் அவனுக்கு அரசாட்சியை கொடுத்து விட்டதின் காரணத்தினால், அல்லாஹ் அவனுக்கு ஒரு பெரிய ஆட்சியை கொடுத்ததுனால, ஆணவத்தின் காரணத்தினால, ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று அல்லாஹ் விஷயத்திலே தர்க்கம் செஞ்சானே, அவனை பார்த்தீங்களா? இது கால, அவன் என்ன சொன்னான், அவன் கூறிய போது, இது கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய போது, ரப்பி, எனது இறைவன், அல்லதி, அவன் எப்படிப்பட்டவனா, யுஹ்யி வ யுமீத், அவனே உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவனே மரணம் அடைய செய்யக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன், இறைவன் தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், இறைவன் தான் மரணம் அடைய செய்யக்கூடியவன், அப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன் என் இறைவன் என்று அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது, கால, அவன் கூறினான், அன உஹ்யி வ உமீத், நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணம் அடைய செய்வேன் என்று அவன் சொன்னான். விளக்கத்தில் இப்போ பார்ப்போம். கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஃபைனல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், யத்தி, அல்லாஹ் கொண்டு வருகிறான், அதாவது வருகிறான் அர்த்தம் யத்திக்கு, அதுக்கப்புறம் பி வந்தால் கொண்டு வருகிறான். யத்தி பிஷம்ஸ், சூரியனை கொண்டு வருகிறான், மினல் மஷ்ரிக்,
கிழக்கிலிருந்து ஃபத்திபிஹா நீ கொண்டு வா பார்ப்போம், மினல் மக்ரிப் மேற்கிலிருந்து நீ கொண்டு வா பார்ப்போம் என்று கேட்டார்கள். ஃபபுஹிதல்லதி கஃபர் நிராகரித்த அந்த காஃபிர் அந்த இடத்தில் வாயடைத்து போனான், வாயடைக்கப்பட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌம ஸாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அப்போ என்ன யார் இவன் அப்படின்னு சொன்னால் நம்ரூதுன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இதனுடைய சரியான ஸ்பெல்லிங் என்னன்னா நும்ரூதுன்னு சொல்லப்படும். ஹரக்கத் வைஸ் பார்த்தீங்கன்னா நூனில் தம்மா தான் வரும். ஆனால் நும்ரூதுங்கிறது அப்படியே பேச்சு வழக்கில் செவி வழியில் அதை கேட்டு அது சரியாக புரிஞ்சுக்காமல் நம்ரூதுன்னு சொல்லி பழகிட்டாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சில நேரங்களில் மாற்று சொல்லப்படுவது உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி பிரபலியமான ஒன்று பின்னாடி நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு ஹரக்கத் அப்படி மாத்திரனால நம்ம மாற்றி சொல்கிறோம். ஸோ சரியான உச்சரிப்பு என்பது நும்ரூத் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஆனால் நம்ரூதுன்னு சொல்லி தான் நம்ம கேள்விப்படுறோம். சரி, அப்போ அந்த நும்ரூத் எனக்கூடிய அந்த அரசன் தான் என்ன செஞ்சான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட பெரிய தர்க்கம் செஞ்சான். அல்லாஹ்லாம் கிடையாது, நான் தான் இறைவன் அப்படின்னு சொல்லி தர்க்கம் செஞ்சான். அப்படி தர்க்கம் செஞ்சுட்டு இருந்தனால பாருங்க, அத்தாஹுல்லாஹுல் முல்க் அல்லாஹ் அரசாட்சியை தந்தனால சாதாரண அரசாட்சி கிடையாது. இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, முழு உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் 4 நபர்களுக்கு கொடுத்தான். அதில் 2 பேர் முஃமினான் வ காஃபிரான், 2 பேர் இறை நிராகரிப்பாளர்கள். முஃமினான 2 பேர் யார் தெரியுமா? சுலைமான் பின் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தை ஆட்சி செஞ்சாங்க. துல்கர்னைனும் ஆட்சி செஞ்சாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பற்றி ஓரளவுக்கு வந்துச்சு, பின்னாடி நிறைய இடங்களில் வரும் இன்ஷா அல்லாஹ். அவங்க ஆட்சியை பற்றில இன்ஷா அல்லாஹ் சூரா சாதில் இன்னும் சில இடங்களில் பார்ப்போம். சூரா நம்மளில் முக்கியமாக வரும். ஹைர், அடுத்து துல்கர்னைனை பற்றி சூரா காஃபில் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இந்த 2 பேர் உலகத்தை முழுக்க ஆட்சி செஞ்சவங்க. வல் காஃபிரான் 2 இறை நிராகரிப்பாளர்கள் யாருன்னா நும்ரூத் பின் கனானுடைய மகன் நும்ரூத் என்று அறியப்படக்கூடிய நும்ரூதுன்னு தெளிவாக இப்னு கஸீர் சொல்கிறாங்க. அடுத்தது புக்தனஸ்ஸர். இந்த புக்தனஸ்ஸரும் முழு உலகத்தை ஆட்சி செய்ததாக வரலாற்று குறிப்புகள் இருக்குது. இவங்க 2 பேர் இறை நிராகரிப்பாளர்கள். அப்போது பெரிய ஆட்சியாளன் தான் இவன். சரி, இந்த ஆட்சி தனக்கு அப்போ ஆட்சி நிறைய பேருக்கு வந்திருக்குது, பெரிய ஆட்சியெலாம் செஞ்சுருக்காங்க. ஃபிரௌனும் பெரிய ஆட்சி செஞ்சனால முழு உலகத்தை ஆட்சி செய்யலை, ஆனால் எகிப்தை பெரிய ஆட்சி செஞ்சனால அவனும் தன்னை கடவுள்னு சொன்னான். ஆனால் நும்ரூதும் சொல்வதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இன்னொரு குறிப்பாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. இன்னஹு மக்கஸ 400 சனத்தின் ஃபீ முல்கி 400 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சானே இவன். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களில் தான் அடுத்தடுத்த வழித்தோன்றல்களில் வர்றான், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வர்றான். அப்படி ஒரு குறிப்பு இருக்குது. அது போக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் 950 ஆண்டுகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமே தாவா செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். அப்போ 1000 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் இதெல்லாம் சர்வசாதாரணமாக அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்க. இவனுடைய ஆட்சி காலம் மட்டுமே 400 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு அசைக்க முடியாத 400 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச அந்த மமதை, அந்த பெருமை, இவனை நான் தான் கடவுள், உலகத்தை நான் தான் நிர்வாகம் செய்கிறேன், எனக்கு மீறி யார் அந்த உலகத்தில் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த பெருமை, ஆணவம் அவனை கடவுள் என்று சொல்ல வைத்தது. அதனால தான் எனது இறைவன் உயிர்ப்பிக்கிறான், மரணம் அடைய செய்கிறான் அப்படின்னு அவங்க சொல்லும் போது இவன் சொன்னான், ஆனால் வகை ஒய்மீத், நானும் உயிர்ப்பிப்பேனே, நானும் மரணம் அடைய செய்வேனே அப்படின்னு அவன் சொன்னான். ஹைர், இதுக்கு என்ன ஒரு விஷயத்தை அவன் செஞ்சான் அப்படின்னா, இது நீங்கள் எல்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊத்திய பிரஜுலைன் 2 மனிதர்கள் அவனிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். கதிஸ்தஹக்கா அல் கத்ல், அந்த 2 பேருக்கும் மரண தண்டனை ஆல்ரெடி விதிக்கப்பட்டிருந்தது. இது நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. 2 பேர் கூப்பிட்டான், ஒருத்தனை சாகடிச்ச, ஒருத்தனை விட்டுட்டு செஞ்சான்னு நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியான குறிப்பு என்னன்னா, அப்போ அநியாயமாக ஒருத்தனை கொலை செஞ்சான்னு இல்லை, 2 பேருமே கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். சட்டத்தால் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்ட, கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளி தண்டனை என்ன சொல்கிறது அறிவிக்கப்பட்ட 2 பேரை கூட்டிகிட்டு வந்து என்ன செஞ்சான், ஃபஅமுரு பிகத்லி அஹதிஹிமா, 2 பேரில் ஒருவரை கொல்ல வேண்டும் என்று நான் கட்டளையிட்டேன். அந்த அடிப்படையில் ஒருவர் கொல்லப்பட்டார். இன்னொருத்தரை நானே மன்னிச்சிட்டேன். சரி, அவருக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன், அவனுக்கு வார்னிங் கொடுத்து மன்னிச்சிட்டேன். பாருங்கள், நான் ஒருத்தனை உயிர்ப்பிச்சிட்டேன், ஒருத்தனை உயிர் கொடுத்துட்டேன், ஒருத்தனை மரணம் அடைய செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்துல ஒரு விவாத தோரணையில் இதை செய்கிறான். அப்போ இது அர்த்தமற்ற ஒரு செயல். அல்லாஹ் ஒன்றும் இல்லாததுலேருந்து உயிர்ப்பிக்கிறான். மனிதன் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சூரா தஹ்ல சொல்லுவோம், லம் தக்குன் ஷைய மஸ்கூரா, நீ இன்னவென்று சொல்லப்படக்கூடிய ஒன்றாகவும் இல்லை. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? சரி, பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம்? கருவறையில் இருந்தோம். கொஞ்ச நாள் குழந்தையாகவே சிசுவாக இருந்தோம். அதுக்கு ஒரு 40க்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? சதைக்கட்டியா, அப்புறம் இரத்த கட்டியா, அப்புறம் இந்திர துளி. அதுக்கு முன்னாடி ஒன்றுமாகவும் இல்லையே. அப்போ ஒன்றுமாகவுமே இல்லாத அதம்லேருந்து உஜூதா அல்லாஹ்ல கொண்டு வந்தான். நத்திங்லேருந்து சம்திங்காக அல்ல நம்மளை என்ன பண்ணியிருக்கிறான், உருவாக்கியிருக்கிறான். அப்போ உயிரற்றதுலேருந்து ஒரு உயிரை கொண்டு வர்றான். அப்புறம் உயிரை திரும்ப அல்லாஹ்ல என்ன செய்கிறான், மரணிக்க செய்கிறான், திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவோம். இதை பற்றி அல்லாஹ்ல பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது இவன் அர்த்தமே இல்லாமல் அநியாயமாக என்ன செய்கிறான், கொலை செஞ்சுட்டு
அல்லது ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு ஒருத்தரை கொலை செய்யாமல் விட்டுட்டு இதுதான் உயிர்ப்பித்தல் சொல்லி அவன் வந்து பத்தாவது தன்மையாக இதை வந்து சொல்லி காட்டுறான். அப்போ இவனை எப்படி மடக்கணும் அப்படிங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன சொன்னாங்க, எனது இறைவன் கிழக்கிலிருந்து சூரியனை கொண்டு வர்றான், நீ முடிஞ்சால் மேற்குலேருந்து கொண்டு வா பார்க்கலாம், ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய சூரியனை வெஸ்ட்லேருந்து கொண்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறை நிராகரிப்பு ஆஸ்டோனிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அவன் ஸ்டன் ஆகி அப்படியே வாயடிச்சு போயிட்டான், திகைச்சு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போ அவனால் எதுவுமே பேச முடியலை, எல்லாம் வாய் அடைக்க செஞ்சுட்டான். அதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ், மேலும் அல்லாஹ் லா யஹ்தி நேரொலி காட்ட மாட்டான் அல் கௌம ஸாலிமீன் அநியாயக்காரர்களுக்கு. அவன் அநியாயமானவனாக இருந்தான், பாவம் செய்யக்கூடியவனாக, தனது ஆன்மாவுக்கு அநீதி இழைக்கக்கூடியவனாக, மக்களுக்கு பல அநியாயங்கள் செய்யக்கூடியவனாக, பாவியாக, அகம்பாவம் கொண்டவனாக, மமதை பிடித்தவனாக, இருமாப்பு கொண்டவனாக, பெருமை அடிக்கக்கூடியவனாக இருந்தான். இப்படிப்பட்டவங்க நல்லா நேர்வழி காட்டுறதில்ல, அதனால் அவங்க நேர்வழி பெறுவதில்லை, வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் மிகைக்கலான்னு பார்த்தான், மிகைக்கலான்னு பார்த்தான். அந்த விவாதத்தில் கூட ஜெயிப்பதற்கு அவனுக்கு எல்லாத்துல வழி கொடுக்கல. அதான் நேர்வழி காட்ட மாட்டான், விவாதத்தில் கூட அவனால் ஜெயிக்க முடியலை என்ற இடத்துல சொல்லி காட்டுறான். வாயடிச்சு போனான் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. அப்போ தன்னுடைய இன்டெலிஜென்ஸால் மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை வென்றெடுத்தார்கள். இப்படி தான் ஒரு தாவா செய்யக்கூடிய ஒரு இடத்துல நல்ல நுட்பமான சில செய்திகள், யுக்திகள்லாம் இருக்கணும். அல்லாஹ்வை பற்றி அழகான முறையில் சொல்ல தெரியணும். அவர்கள் குதர்க்கமாக விதண்டாவாதங்கள் செய்யும்போது அழகான வாதங்களை கொண்டு அவர்களை மடக்க தெரியணும். நல்ல ஆதாரங்களை கொண்டு அவர்களை என்ன செய்யணும், நம்ம வாயடிக்க செய்யக்கூடிய திறமையெல்லாம் தாயிகரிடத்தில், நபிமார்களிடத்தில், தாயிகரிடத்தில், மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்கணுங்கிற ஒரு நல்ல பாடம் படிப்பினை மாஷா அல்லாஹ் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆன் முழுக்க நிறைய செய்திகள் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் நம்ம படித்து வச்சு தெரிஞ்சு வச்சு என்ன செய்யணும், அதை நல்ல முறையில் சொல்லும் போது அல்லாஹ் அதில் நம்மளுக்கு உதவியை தருவான். அல்லாஹ் தனக்கு அரசாட்சி கொடுத்ததின் காரணத்தினால் ஆணவம் கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நபி நீர் கவனித்தீரா? இப்ராஹிம் கூறினார், எவன் உயிர் கொடுக்கவும் மரணம் அடையும்படியும் செய்கிறானோ அவனே என்னுடைய இறைவன் என்று. அதற்கு அவன், நானும் உயிர் கொடுக்கிறேன், மரணம் அடையும்படி செய்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், திட்டமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கில் உதிக்கச் செய்கிறான், நீ அதை மேற்கு திசையில் உதிக்கச் செய் என்று கூறினார்கள். அல்லாஹ்வை நிராகரித்த அவன் வாயடைபட்டு போனான், தவிர அல்லாஹ் அநியாயம் செய்யும் கூட்டத்தாருக்கு நேர்வழி காண்பிப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேர்ட் பாயிண்டர் அடுத்தது, இது ஒரே வசனம், 2 பாயிண்டாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். இது பாருங்க, أو كالذي مر على قرية وهي خاوية على عروشها قال أنى يحيي هذه الله بعد موتها فأماته الله 100 عام ثم بعثه قال كم لبثت قال لبثت يوما أو بعض يوم قال بل لبثت 100 عام. இதுக்கப்புறம் உள்ளது கண்டினியூ பண்ணுவோம். அவு கல்லதி, அல்லது இவரை போன்ற சம்பவத்தை நபியை நீர் நினைவு கூறுவீராக. யாரை போன்று? மர்ர, அவர் கடந்து சென்றார், அலா கரியத்தின், ஒரு கிராமத்தை அவர் கடந்து சென்றார், வஹிய ஹாவியத்துன், அது விழுந்து கிடந்தது, தலைகீழ குப்பரை கடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல, தலைகீழ வீடுகள் எல்லாம் சரிந்து விழுந்து அழிக்கப்பட்டதாக அந்த கிராமம் கடந்தது. அலா உருஷி, அதன் முகடுகள் மீது. அப்போ முகடுகள் மீது விழுந்து கிடந்ததுன்னா முகம் குப்புறம் எல்லாம் கூரையெல்லாம் சாய்ந்து விழுந்து கிடந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தை கடந்து போனார் ஒரு மனிதர். அவங்க யாருன்னு சொல்கிறேன். கால, அந்த மனிதர் சொன்னார், அன்னா யுஹி ஹாதிஹில்லா, அன்னா யுஹி, எப்படி தானே இதை உயிர்ப்பிப்பானோ. அப்போனா அந்த மனிதர்களும் அழிக்கப்பட்டிருந்தார்கள், அந்த ஊரே அழிக்கப்பட்டிருந்தது, ஊரில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு ஆச்சரிய தோரணையில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மனிதர் என்ன சொன்னார்னா, ஹாதிஹி, இதை எப்படி தான் இறைவன் உயிர்ப்பிக்கப் போகிறானோ, அல்லாஹு பாத மௌத்திஹா, இறந்த பிறகு இந்த ஊரே இப்படி இறந்து போய் செத்து போய் கிடக்குதே, அல்லாஹ் தான் எப்படி தான் உயிர்ப்பிப்பானோ. இது எந்த தோரணையில் கேட்டது அப்படின்னா, சரி இது யாருன்னு சொல்லிடுறேன். இது பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரின்களுடைய கருத்தின்படி உஸைர் அலைஹிஸ்ஸலாம், நபிமார்கள் ஒருவராக கருதப்படக்கூடிய உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் இப்படி கடந்து போகும்போது ஆச்சரியத்தோடு சொன்னாங்க. அதாவது சந்தேக தோரணையில் அவங்க கேட்கல, அல்லாஹ் நல்லா இதை உயிர்ப்பிக்க முடியுமோ, எப்படி தான் உயிர்ப்பிப்பானோ, அப்படி இல்லை, எப்படி உயிர்ப்பிக்க போகிறானோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்ட்டு. ஆச்சரிய தோரணை, இஸ்தியாதாமன் அப்படின்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, பிரமிப்போடு சொன்னாங்களாம்.
எப்படி தான் இல்லை அதை உயிர்ப்பிக்க தான் போகிறான், எப்படி தான் உயிர்ப்பிக்க போகிறானோ அப்படிங்கிறத அவங்க ஒரு ஆச்சரிய தோரணையில் அவங்க சொன்னாங்க. ஃபேமா தகுல்லாமே சாமீன், அவங்களையே அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100 ஆண்டுகள் மரணிக்க செய்தான், அந்த இடத்துலையே மரணிக்க செய்தான். சும்மா பாஸஹு, பின்னர் உயிர் கொடுத்து எழுப்பினான். 100 ஆண்டுகள் அவங்க மரணிச்சிட்டாங்க, 100 ஆண்டுக்கு பிறகு உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டாங்க. கால கம் லபீஸ்த, அந்த 100 ஆண்டுக்கு அப்புறம் உயிர்ப்பித்து எழுப்பப்பட்டாங்கல்ல, அவங்க கிட்ட அல்லாஹ் தஆலா கேட்டான், கம் லபீஸ்த, எத்தனை நாள் நீங்கள் தங்கியிருந்தீங்க, அப்போ எத்தனை நாள் நீங்கள் இப்போ இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மௌத்தா போய் அவங்க எந்திரிக்கிறாங்க, அப்போ தூங்கி எந்திரிச்ச மாதிரி, அப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்கியிருப்பீங்க, எவ்வளோ நேரம் இங்கே நீங்கள் இருந்திருப்பீங்க அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ் தஆலா கேட்குறான். கால, அந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லபீஸ்து, நான் தங்கியிருந்தேன், நான் வந்து எவ்வளோ நேரம் இருந்தேன்னா, யௌமன் அவ் பாத யோம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள், ஒரு நாளோ அல்லது அரை நாளோ நான் வந்து தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன், இங்கே நான் வந்து தங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். கால, அல்லாஹ் தஆலா சொன்னான், இல்லை பல் லபிஸ்த, நீர் தங்கினீர், இங்கே நீர் இருந்தீர், மிஅத ஆமின், 100 ஆண்டுகள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து உசைர் அலைஹிஸ்ஸலாம். கரியா என்பது எந்த ஊர்? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார், ஃபல் மஷ்ஹூர், நிறைய செய்திகள் சொல்லப்பட்டாலும் மிக பிரபல்யமான சரியான செய்தி என்பது அன்னஹா பைத்துல் முகத்தஸுடைய பகுதியை தான் இவங்க கடந்து போனாங்க. எப்போ கடந்து போனாங்க? பாத தஹ்ரீபி புக்தனஸ்ஸர் லஹா வ கத்லி அஹ்லிஹா, அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அநியாயமான முறையில் கொலை செய்து, புக்தனசர் பைத்துல் முகத்தஸினுடைய சுற்றுப்பகுதிகள் எல்லாம் நாசப்படுத்தினானே, அந்த வீடுகளை எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கினானே, அப்போ தான் இவங்க கடந்து போனாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ புக்தனசருங்கிற ஆட்சியாளனை பற்றி இப்போ முன்னாடி பார்த்தோம். நும்ரூது மாதிரி புக்தனசர் ஒரு கொடுமையான ஆட்சியாளன். அவனும் வந்து உலகத்தை ஆண்ட முக்கிய 4 அரசுகளில் ஒருவனாக கருதப்படுறான். அப்போ அந்த அழிவுக்கு பிறகு தான் பைத்துல் முகத்தஸை கடந்து அந்த பகுதிகள், அந்த வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறத கடந்து இவங்க உசைர் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போகும்போது ஒரு ஆச்சரிய தோரணையில் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா வந்து அவங்களுக்கு படிப்பினை பெறுவதற்காக, அவர்களுக்கு இன்னும் உணர்த்துவதற்காக ஒரு ரியல் என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்துறான். இப்போ உளுந்து கடக்கிற அந்த ஊர், செத்து மடிந்த மக்கள் அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்பான் அப்படிங்கிறது உண்மைதான், அது நிதர்சனம்தான், கண்கூட பார்க்குறீங்களா அப்படிங்கிறத அவங்க உணரணுங்கிறதுக்காக அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை செய்கிறான். என்ன செய்கிறான்? 100 ஆண்டுகள் அவர்களை மரணமடை செய்து உயிர் கொடுத்து எழுப்புறான். எழுப்புனதுக்கப்புறம் அல்லாஹ் அவங்கள்ட்ட சொன்னால், அவங்க வந்து நிறைய பொருளை கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது கூடையில் நிறைய என்ன சொல்கிறது, அத்திப்பழங்களை கொண்டு வந்திருந்தாங்க, அசீர் ஜூஸ் புளிஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, ஜூஸ் குடிக்கிறதுக்காக பயணமாக தானே போகிறாங்க. அவங்களோட ஜூஸ் இருந்துச்சு, தீன்கள் அதாவது அத்திப்பழங்கள் இருந்தது, உணவு சாப்பிட்றதுக்கான உணவுகள் இருந்தது. அதே மாதிரி அவங்க கழுதையில் வந்திருந்தாங்க. கழுதையும் தான் அல்லாஹ் தஆலா சேர்ந்து மரணம் அடைய செஞ்சுருந்தான். ஆனால் அல்லாஹ்வோட குதிரத்தை பாருங்கள், மாஷா அல்லாஹ். ஃபன்ஸுர், அவங்கக்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கோல்டு ப்ராப்ளம்னால கொஞ்சம் கவனித்து கேளுங்க இன்ஷா அல்லாஹ். ஃபன்ஸுர் இலா துஆமிக, உசைர் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னால், உங்கள் உணவை பாருங்கள், பக்கத்தில் இருக்குது. ஷராபிக், உங்களுடைய பானத்தையும் பாருங்கள். ஏன்னா அசீர் ஜூஸ் இருந்தது, பழங்கள் இருந்தது, மற்ற சமைத்த உணவுகளும் இருந்தது. லம் யதஸன்ன, அது கெட்டு போகவில்லை. அதாவது 100 வருஷம் நீங்கள் இங்கே தங்குனீங்க, நீங்கள் இங்கே வந்து 100 வருஷம் ஆச்சு, 100 வருஷமாக உங்களை மரணம் அடைய செய்து உங்களை உயிர் குத்து எழுப்பியிருக்கிறேன், 100 வருஷம் கிட்டத்தட்ட நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கிறீங்க என்ற அல்லாஹ் சொல்லி 100 வருஷம் ஆயிடுச்சே, உங்கள் சாப்பாடு எப்படி இருக்குது, உங்கள் ஜூஸ் எப்படி இருக்குது பாருங்கள். லம் யதஸன்ன, அது கெட்டு போகவில்லை, அது மாறவே இல்லை, அப்படியே இருந்துச்சு. அதான் சொல்கிறாங்க, அது புளிச்சு கூட போகலை, அது கெட்டு கூட போகலை, அது வேறு மாதிரி தன்மை மாறி கூட போகலை, அப்படியே ஆஸ் இட் வாஸ், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அது இருந்தது. வந்தூர் இல்லை ஹிமாரிக்க, அப்படியே பக்கத்தில் உங்கள் கழுதையை பாருங்கள், எந்த கழுதையில் நீங்கள் ஏறி சவாரி செஞ்சு வந்தீங்களோ அந்த கழுதையை பாருங்கள். இல்லை ஹிமாரிக்க வலி நஜாலக்க ஆயத்தில் என்னாஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் பாருங்கள். வலி நஜாலக்க, இன்னும் நாம் உண்மை ஆக்குவதற்காக, ஹுசைரே உண்மை ஆயத்தில் இன்னாஸ், மக்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு அத்தாட்சி ஆக்க போகிறேன். இன்ன வரைக்கும் இது அத்தாட்சி தான். அந்த சம்பவம் நம்மளுக்கு, உங்களுக்கு, எனக்கு, கியாமத்தினால் வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இது அத்தாட்சி தான். அது அல்லாஹ் தஆலா முன்னாடி அவங்களுக்கே சொல்கிறான், உங்களுடைய இந்த சம்பவத்தை உலக மக்கள் அனைவருக்கும் அத்தாட்சியாக, ஆயத்தன் ஒரு அத்தாட்சியாக நாம் ஆக்குவதற்காக ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம். வந்தூர் இல்லை இதான் எலும்புகளை பாருங்கள். எந்த எலும்புங்கிறீங்க? கழுதையினுடைய எலும்பு. 100 வருஷம்ல, 100 வருஷம் செத்ததுக்கப்புறம் சதையெல்லாம் போய் மண்ணை தின்று அல்லது மற்ற அதை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் அதை சாப்பிட்டு எலும்பு மட்டும் இருந்துச்சு. வந்தூர் இலல் இதாம், எலும்புகளை பாருங்கள். கைஃப நூஷுஹா,
நாம் அவற்றை அசைத்து உயிர்த்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உயிர்ப்பிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். எப்படி நான் ரீஅசெம்பிள் பண்ண போகிறேன்னு பாருங்கள். அல்லாஹ் தஆலா கண் முன்னாடி செஞ்சு காமிச்சான். வன்துர் இலல் இதாம், அந்த எலும்புகளை பாருங்கள். கைஃப நூஷிசுஹா, அன்ஷஸ யூஷிசு என்று சொன்னால் உயிர்ப்பித்தல், அசைத்து அதை அப்படியே அசெம்பிள் பண்ணுறது, அப்படியே இப்படி இப்படி இப்படியே ஃபிட் பண்ணுறது. கைஃப நூஷிசுஹா, அந்த தனித்தனியாக கிடக்குதுல எலும்பு, அந்த எலும்புலாம் நான் எப்படி முதல்ல ஒன்றுக்கு சேர்க்குறேன் பாருங்கள். அல்லாஹ் ஒன்று சேர்த்துட்டான். சும்மா நக்சுஹா லஹ்மா, பிறகு அதன் மீது மாமிசத்தை எப்படி நான் போர்த்துகிறோம்னு பாருங்கள். எலும்பை எல்லாம் பிரிந்து கடந்த எலும்பை எல்லாம் ஒன்று சேர்த்தான். சும்மா பின்னர் நக்சு கசா எக்ஸு என்று சொன்னால் ஆடை அணிவித்தல். நக்சு, அதற்கு நாம் அணிவிக்க போகிறோம். எலும்புக்கு என்ன ஆடை அணிவிக்கணும்? தோல் தான் அணிவிக்கணும். லஹம் என்றால் தோல், கறி, மாமிசம். அப்போ அதனுடைய மாமிசம் தோலை நான் என்ன செய்ய போகிறேன்? அது மேலே திரும்ப நான் ரீஃபார்ம் பண்ண போகிறேன், கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அப்படியே அவங்க பிரமிச்சு பார்த்துட்டு இருக்க, இது நடக்குது, அப்படியே நடக்குது. அவங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். கொஞ்ச நேரம் தான் தூங்கணும்னு நினச்சாங்க. ஏன் கொஞ்ச நேரம் தான் தூங்கணும்னு நினச்சாங்க? தஃசீர் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, அவங்க வந்து பகலில் அவங்க கடந்து போகும்போது தான் ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டான்? மரணம் அடைய செஞ்சுட்டான். எந்திரிக்கும் போது மகரிக்கு முன்னாடி தான் அல்லாஹ் தஆலா எழுப்பி விட்டான், இருட்டுறதுக்கு முன்னாடியே. அப்போ என்ன நினச்சிக்கிட்டாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மணியோ 12 மணியோ 1 மணி 2 மணியோ வைங்க. அந்த நேரத்தில் பகலில் அவங்க மரணம் அடைய செய்து, உதாரணத்துக்கு ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ மகரிக்கு முன்னாடி அவங்க எழுப்பப்படுறான்னு என்ன நினச்சிருப்பாங்க? ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கியிருப்போம், உள்ளது ஒரு 8 மணி நேரம் தூங்கியிருப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அன்னைக்கான சூரியனை அவங்க நினச்சிக்கிட்டாங்களா? இப்னு கஸீர் அந்த சொல்கிறாங்க, அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க? அன்றைக்கான சூரியனில் தான் வதாலிக அன்னஹு மாத அவ்வல் நஹார், பகலின் ஆரம்பத்தில் அவர்கள் மௌத்தானார்கள். சும்மா பாஸவுல்லாஹ் ஃபி ஆஹிரின் நஹார், அந்த பகலுடைய இறுதியில் அல்லாஹ் தஆலா அவங்களை எழுப்பி விட்டுட்டான். ஃபலம்மரா ஷம்ஸ பாகியத்தன், இன்னும் சூரியன் மறையாமல் இருந்தது அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆனால் 100 வருஷத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு தெரியாது. வன்ன உசைன் நினச்சிக்கிட்டாப்புல அன்னஹா ஷம்ஸு தாலிகல் யௌம், அன்றைக்கான சூரியன் தான் இது, அன்னைக்கு தான் நம்ம இருக்கிறோம். அதாவது அடுத்த நாள் வரைக்கும் தூங்கிட்டோன்னு கூட அவங்களுக்கு நினைப்பு வரல. சில நேரத்தில் நம்ம ரொம்ப நேரம் தூங்கிட்டோம்னா அப்படியே மண்டை பேதளிச்ச மாதிரி இருக்கும். பகலில் சில நேரத்தில் நம்ம அந்த மாதிரி தூங்கியிருப்போம், தூங்கி அன்டைமில் தூங்கி எந்திரிப்போம். அடுத்த நாள் ஆயிடுச்சோ, அடுத்த நாள் விழிச்சிருச்சுன்னு நினைப்போம். பார்த்தா நம்ம மகரிப் நேரத்தில் அசர் நேரத்தில் முழிப்போம். இந்த மாதிரி சில நேரங்களில் நடக்கலாம். அந்த மாதிரி கூட அவங்களுக்கு குழப்பம் ஏற்படுது. அடுத்த நாளுக்கு வந்துட்டோன்னு கூட அவங்க நினைக்கல. அவங்க கிளியராக சொல்கிறாங்க, இன்றைக்கி இப்போ தான் கொஞ்சம் நேரம் தான் தூங்கினேன், அன்றைக்கே தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னு தான் அவங்க நினச்சிக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் நீங்கள் 100 வருஷம் தூங்குனீங்கன்னு சொன்னால் இதுவே முதல்ல ஆச்சரியம். ஓகேயா? இதுவே ஆச்சரியம் நம்பர் 1. 100 வருஷம் தூங்கினேனா அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. சாப்பாடை பாருங்கிறான் அல்லாஹ், அப்படியே இருக்குது. அப்போ அந்த சாப்பாடெலாம் அடையாளமே இல்லாமல் போயிருக்கணும். அது ஆச்சரியம் நம்பர் 2. ரெண்டாவது அது அப்படியே இருக்குது. அந்த இணைப்பு, திராட்சை, தீன், அத்திப்பழம், அசீர், அதுலேருந்து பிழியப்பட்ட ஜூஸுகள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. லம் யதகய்யர் மின்ஹு ஷை, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை, புளிப்பு கூட ஆகலைங்கிறாங்க. அதாவது ஹமீத, அது புளிப்பு நிலைக்கு கூட போகல. அது கொஞ்சம் நேரம் வச்சா கசந்துரு புளிச்சிரும்ல, அப்படி கூட இல்லை, அப்படியே இருக்கு. ஆச்சரியம் நம்பர் 2. 3வது வந்துரு இல்லை ஹிமாரிக்க, கழுதையை பாரு அப்படின்னா கழுதை அப்படியே என்ன ஆகுது? கண்ணு முன்னாடி ஒரு கழுதை, தான் வந்த கழுதை அப்படியே அழிக்கப்பட்டு தோல் இல்லாமல் எலும்பா மட்டும் இருந்தால் அது எப்படி இருக்கும்? அது ஆச்சரியம் நம்பர் 3. நம்பர் 3, அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன் கண்ணு முன்னாடி என்ன செய்ய போகிறேன் பாருன்னு சொல்லி அந்த எலும்பெல்லாம் ஒன்று சேர்க்குறான். ஆச்சரியம் நம்பர் 4. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்மா நக்சுஹ லஹ்மா, என்ன செய்கிறான்? உடலில் வந்து அதனுடைய மாமிசத்தை கொடுத்து அதோட உடலை தோலால் போர்த்தி கழுதையாக மாற்றுறான். ஆச்சரியம் நம்பர் 5, உயிர் கொடுத்து எழுப்பிட்டான். சரிங்களா? கழுதை ஆக்கி எந்திரிச்சு நிற்கிது. அப்படியே எப்படி இருக்கும் இவங்களுக்கு? சுப்ஹானல்லாஹ். அதான் நான் சொல்கிறேன், இது விளையாட்டுக்காக, இது கேம் கிடையாது. வலினஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், உலக மக்கள் மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைவருக்கும் இது ஒரு அத்தாட்சியாக இந்த சம்பவம் திகழ வேண்டும் என்பதற்காக உண்மை சாட்சியாக வைத்து இதை நம்ம செஞ்சோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். கால ஃபலம்மா தபையன, எப்போது அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ, ஃபலம்மா தபையனா எப்போது அவர்களுக்கு தெளிவானது, தபையன் என்று சொன்னால் தெளிவாகுதல், லஹு அவர்களுக்கு. அப்போது தபையன அப்படிங்கிறது என்னென்னா, அப்போ தான் அவங்க ஈமான் கொண்டாங்கன்னு கிடையாது. அவங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் தெரியும், அல்லாஹ்வுடைய நோக்கங்கள் தெரியும், அல்லாஹ் படைத்த நோக்கம் தெரியும், மறுமை நாள் வரப்போதுன்னு தெரியும், உலக மக்கள் அழிய போகிறாங்கன்னு தெரியும், உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாங்கன்னு தெரியும், எல்லாம் தெரியும். இது போன வசனத்தினுடைய தொடர்ச்சியோடு கூட நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். நான் தான் உயிர்ப்பிப்பேன், நான் தான் மரணிக்க செய்கிறேன்னு அவன் அர்த்தம் இல்லாமல் ஒரு நுமுருத் சொன்னான். அறிவு கெட்டத்தனமாக அர்த்தம் இல்லாமல் அவன் சொன்னான். அது அல்ல உயிர்ப்பித்தல் என்பது. இந்த கழுதை எல்லாத்துல உயிர்ப்பிச்சான். இதுக்கு பேரில் உயிர்ப்பித்தல். உசைர் அலைஹிஸ்ஸலாம் 100 வருஷம் அல்லாஹ் தஆலா வந்து மௌத்தாக செஞ்சான். இதுக்கு பேர் தான் மரணம் கொடுத்தல். அவர்களையும் உயிர்ப்பித்தான். ஒன்றுமே ஆகாத உசைரை அப்படியே உயிர்ப்பித்தான்.
எலும்பாக போய்விட்ட கழுதையும் உயிர்ப்பித்தான். அந்த உணவை 100 வருஷம் ஆனாலும் நல்லா கெட்டு போகாமல் வச்சுருந்தான். சில உணவுகள்லாம் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா முடிஞ்சு கதை. கொண்டு போன உடனே வச்சுருங்க சார், மறந்துட போகிறீங்க, அவ்வளோதான், வேஸ்ட்டு சார் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வாங்கிட்டு போகக்கூடிய ஃபுட்டை ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டோம்னா அவ்வளோதான், குப்பைக்கு தான் போடணும். இந்த நிலைமையில் இருக்கும்போது அல்லாஹ் அப்படி பாதுகாக்கிறானே, அதுதான் குத்ரத், அதுதான் இறைவனுடைய அத்தாட்சி. அப்போ அல்லாஹ் உண்மையாக அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பாங்கிறது சில நேரத்தில் காட்டுறான். அதுக்கான சாம்பிள் தான் இது. இந்த மாதிரியான சாம்பிள் குரானில் பல இடங்களில் வந்திருக்கு. நம்ம சூரா பக்ரால இதுக்கு முன்னாடி கடந்து வந்தோம். எங்கே சொல்லுங்கள், ஒரு மனிதர் கொலையாளி யார் அப்படிங்கும் போது அல்லாஹ் என்ன செஞ்சார், ஒரு பசுமாட்டை அறுக்க சொல்லி அந்த பசுமாட்டினுடைய கறியை எடுத்து அந்த கொலையாளி மீது எடுத்து அடிக்கும் போது அவர் உயிர் பெற்று எழுந்து யார் கொலையாளின்னு சொல்லி திரும்ப இறந்து போனார். அப்போ அல்லாஹ் மரணமடைய செய்தல், உயிர்ப்பித்து எழுப்புதல், இது அல்லாஹ்விடத்தில் பல இடங்களில் அல்லாஹ் செஞ்சு காமிச்சிருக்கான். அதே மாதிரி சூரா கஹஃப்லையும் கூட நம்ம இதை பார்க்க முடியும். இது மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சூரா கஹஃப்ல அவங்க தூங்குனது 300 ஆண்டுகளுக்கு மேலே தூங்கி அவங்க எந்திரிச்சாங்க. இதெல்லாம் அல்லாஹ் நாடினால் இதெல்லாம் சாத்தியம் என்பதை அல்லாஹ் புரிய வைக்கணும். கியாமத்து என்பது இப்படி தான் நடக்க போகுது, இறந்தவங்களாம் இப்படி தான் உயிர் கொடுத்து எழுப்பப்பட போகிறாங்க. 100 வருஷம் தூங்கி எந்திரிச்சாரு, 100 வருஷத்தில் ஒன்றும் இல்லாமல் போன கழுதை எல்லாத்துல உயிர்ப்பிச்சான். இந்த மாதிரி எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட உங்களை உருவாக்கிய இறைவன் திரும்ப உங்களை உருவாக்குவான் அப்படிங்கிறது அல்லாஹ் மக்களுக்கெல்லாம் சொல்கிறான். இதை நம்பாதவர்கள் நம்ப வேண்டும். ஆல்ரெடி இதை நம்பி தான் இருந்தாங்க உஸைர் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துல கண் கூட காமிச்சான். ஓகேயா, அப்போ தபையன அவர்கள் தெளிவு பெற்றார்கள். அப்போ கண் கூட பார்த்தது இப்போ எனக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆல்ரெடி எனக்கு தெரியும், இப்போ நீங்கள் கண்ணு முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சது எனக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, இட் இஸ் வெரி கிளியர் ஃபார் மீ அப்படின்னு சொல்கிற மாதிரி இட் வாஸ் மேட் கிளியர் டு ஹிம் ஃபலம்மா தபையன லஹு. அவங்களுக்கு எப்போ இது தெளிவுபடுத்தப்பட்டதோ அப்படி கண்கூட அப்படியே ஒன்று உணர்ந்து பார்த்து அந்த கழுதை ஒன்று சேர்க்கப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு அப்படி எந்திரிச்சு அது நின்றதை பார்த்ததுமே கால உஸைர் சொன்னாங்க, கால அலம், நான் அறிகிறேன், அன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்து விஷயத்தின் மீதும், அலா குல்லி ஷைஇன் அனைத்து விஷயத்தின் மீதும், அனைத்து பொருள்கள் மீதும், கதீருன் பேராற்றல் உடையவன், அவன் ஆற்றல் மிக்கவன், அவனால் மரணமடைய செய்ய முடியும், அவனால் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்ப முடியும், அவன் நாடினால் எதையும் செய்ய முடியுங்கிறதுனா ஐ விட்னஸாக நான் கண்கூட பார்த்துட்டேன்னு சொல்லி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இது எல்லாம் மாஷா அல்லாஹ் நடந்த நிகழ்வுகள். இதை கொண்டு படிக்கக்கூடிய நாம் பாடம் பெற்று படிப்பினை பெற்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் ஈமான். நானும் பார்த்தா தான் ஈமான் கொள்ளுன்னு பனி இஸ்ராயீல்கள் மாதிரி சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்திருக்கு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யாரெல்லாம் நான் ஈமான் கொள்றேன்னு சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம், அப்படியே நம்மளுக்கு அழகாக புரியும் பாருங்க. அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்ற நபியை நீர் அறிவீரா, அந்த கிராமமானது அடியோடு வீழ்ந்து கிடந்தது. இதை பார்த்த அவர், இவ்வூர் இவ்வாறு அழிந்து மடிந்த பின் இதனை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார். ஆகவே அல்லாஹ் அவரை 100 ஆண்டுகள் வரை மரணிக்க செய்தான். பின்னர் அவரை உயிர் கொடுத்து எழுப்பி எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான். அதற்கு அவர், ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இவ்வாறு இருந்தேன் என்று கூறினார். இல்லை, நீர் இந்நிலையில் 100 ஆண்டுகள் இருந்தீர். இதோ பாரும், உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டு போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதலடையவில்லை. ஆனால் உம்முடைய கழுதையை பாரும், உம்மை மனிதர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக்குவதற்காக இவ்வாறு செய்தோம். இன்னும் அக்கழுதின் எலும்புகளை பாரும், அவற்றை நாம் எப்படி சேர்க்கிறோம், பின்னர் அவற்றின் மேல் சதையை போர்த்துகிறோம் என்று கூறினான். இதுவெல்லாம் அவருக்கு தெளிவான போது அவர், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் வல்லமை உடையவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று கூறினார். சுப்ஹானல்லாஹ். இதுதான் இன்றைக்கி நம்ம படித்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஷார்ட் டைமில் நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப சிம்பிளான விளக்கங்கள் தான் இன்றைக்கி. 42வது முதல் பாயிண்டர் அல்லாவே பாதுகாவலன், மாஷா அல்லாஹ். 42 பி என்ன அப்படின்னா, இப்ராஹிம் மற்றும் நும்ரூதுக்கு மத்தியில் நடந்த அந்த கருத்து வேறுபாடு, அந்த விவாதம், அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி விவாதத்தில் வென்றார்கள். 43 சியில் நம்ம பார்த்தோம், கிராமத்தை கடந்து சென்றவர், அவர் 100 ஆண்டுகள் அவர் மரணமடைய செய்யப்பட்டார், உஸைர் அலைஹிஸ்ஸலாம். 42 டியில் பார்த்தோம், உணவு மற்றும் பானங்கள் மற்றும் அந்த கழுதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி அதை ஒரு ஆயத்தாக அத்தாட்சியாக உள்ள மக்களுக்கு எல்லாம் எடுத்து சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.